வந்துட்டு நான் டீச்சர், நான் சொல்றத நீ கேட்கணும். நான் அடிச்சே தீருவேன். அடிக்க விட மாட்டேன் சொல்றல. ஐயா விடு. நீ விடுயா, கை அடிக்க விடு. பெல் அடிக்காத. நான் அடிச்சுதான் தீருவேன். பெல் அடிக்க கூடாதியா நீ? நண்பனை நான் காப்பாத்தியே தீருவேன். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என் கண்ணால நான் கண்ணால பார்த்தே தீருவேன். யாரடி உனக்கு கண்ணால? நீ அடியா விட்ட தகராறு பெருசாயிர மாட்டே இருக்குது. போலீஸ் கூப்பிடலாமா? டா கொஞ்ச நேரம் பொழுது போகட்ட. போலீஸ் அப்புறம் கூப்பிடல. சமன்கால் போட்டு உட்கார்றேன். நான் பெல் அடிச்சே தீருவேன். நான் அடிச்சே தீருவேன். நான் அடிச்சே தீருவேன். நான் அடிச்சே தீருவேன். நான் அடிச்சே தீருவேன். இவள முதல்ல விட சொல்லுங்க சார். வழக்கமா 4:30 மணிக்கு தானே பெல் அடிப்பேன். இன்னைக்கு எதுக்கு 3:30 மணிக்கு பெல் அடிக்கணுங்கிற? சார் நீங்களே சொல்லுங்க சார். ஒரு நண்பருக்கு துரோகம் பண்ற உருப்படுவானா சார்? என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சார். அவன் ஒரு லட்சியத்தோட வாழ்றவன் சார். என்ன லட்சியம்? கல்யாணம் பண்ணா ஒரு டீச்சர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஒரு எய்ம்ல இருக்கான் சார். அதுக்கும் 3:30 மணிக்கு பெல் அடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவரோட ஆசை. ஆமாங்க. டே பழனிசாமி, எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க. நீ நல்லா குளிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா 4:30 மணிக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறான்னு சொன்னது வாஸ்தவம் தானுங்க. நானும் 9 மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுனுங்க. 10:30 மணிக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போதுதான் சொன்னாங்க, இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, நீங்க பாருங்கன்னு. நானும் திரும்பி பாத்துனுங்க. பாருங்க இதானுங்க. வணக்கம் சார், ஒரு மனுஷனை கிணத்துல புடிச்சு தள்ளலாம் சார், தண்ணி இருக்கு நீங்கியாவது வந்துருவான். ஆனா அதே மனுஷன் பாலம் கிணத்துல புடிச்சு தள்ளனா என்ன சார் ஆவான்? பாறாங்கல்லு மோதி செத்து போயிருவான் சார். நான் விருப்பப்பட்ட ஆள நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நீ வேணா வேண்டாம்னு சொல்லலாம், ஆனா அவர் என்ன கட்டிக்க விருப்பப்பட்டா ஆசைப்படுறவங்களை சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம்யா. நீ போய் பழனிசாமியை கூட்டு வா. எஸ் சார். தண்டபாணி வேலை செய்யற ஸ்கூல்ல காட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் உன்னை கூட்டு வர சொன்னாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பழனிசாமி, தண்டபாணி, பழனிசாமி, என்னையாச்சு? நீங்க தான் பழனிசாமியா? ஆமாங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை? இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு டீச்சரை எங்க நீங்க பாத்துருவீங்களோன்னு 4:30 மணிக்கு அடிக்க வேண்டிய பெல்ல இவர் 3:30 மணிக்கு அடிக்க முயற்சி பண்ணார். தண்டபாணி, ஏன் இப்படி செஞ்ச? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் நான் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல படிக்காத இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வரதுனால உனக்கு பொறாமையா? ஐயோ, என்ன பத்தி தப்பா நினைக்காத, எல்லாம் நட்புக்காக. நட்பு நட்பை நீ வாசிப்படுத்தி விட்டாய். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை அளவுக்கு வந்திருக்குமா? நான் சந்தோஷமாக இருப்பது. ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா. வேண்டாம். ஆட போங்கயா. தண்டபாணி வேண்டாம், வேண்டாம் தண்டபாணி. நட்பு முறிந்து விட்டது, விலகிச் செல். ஐயா, எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க. வேண்டாம்ப்பா. என் சரித்த நாயை சொல்றது கேளு. வேண்டாம். வேண்டாம்ப்பா. தண்டபாணி, வேண்டாம். சரி, சிக்கெட் சிங்கடிங்கடா. இன்ஸ்பெக்டர், என்னுடைய சரித்திர நாயகை அழைத்து வாருங்கள். ஆமாம், அந்த தரித்திர நாயகை அழைத்து வாருங்கள். அவர் பியூருங்க, அவருக்கு அவ்வளவு விவரம். ஆமாங்க, இவர் ஹெட்மாஸ்டர், எல்லா விவரம் தெரியுங்க. நீங்க போய் கூப்பிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர். முன்பு ஒரு காலத்துல எனக்கு நண்பராக இருந்தவரே, உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. அந்த வந்தாச்சு அந்த காவிய தலைவி. அங்க பாரு. இன்ஸ்பெக்டர், அவர் வந்து விட்டாரா? அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன். தைரியம் இருந்தா வெளியே வாங்க, நான் பேசிக்கிறேன். உங்களை போட்டு கழிச்சிருக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. வந்தீங்க உங்க தலை உடம்புல இருக்காது. வாங்க, தைரியமா வாயா. ஏன் பயப்படுற? வா, வீட்டை சுத்தி பாருமா. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்கங்க. அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா? மறுத்துட்டாவா? இது என்னது? அருவாள். வெட்டினா என்ன வரும்? சத்தம் வரும். இல்ல, சீத்து ரத்தம் வரும். அது இந்த குண்டாவில பிடிச்சு மதுரை வீரன் கோயிலுக்கு காணிக்கையா செலுத்துவேன். நீ இப்ப சுத்தி பாருமா. ஆமா, உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? பயப்படு வாங்கலாவா? அதை நீ கண்ணாலேயே பார்க்க போற. எவனாவது சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. எடுக்காதீங்க, நான் போட்டுறேன்.
என்ன உன் காம்பவுண்டுக்குள்ளே வந்து ரவு சொல்றியா நீ? ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு போடுவன் கடிச்சு. ரவுடித்தனம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் அடுத்தவன் காம்பவுண்டுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு. எதுக்குடா நீ கத்துன? இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். ஓய், அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது. எங்களை மாதிரி வாழை வீட்டுல குடி இருந்திருக்கணும். பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டை நம்பித்தாரு நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வேணும்னு கேட்டியா? யார் தச்சு தருவா? இவன் தச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தச்சு தருவானா? இவனே கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றான். என்னடா அது குண்டாவும் கையுமா 10 வீடு பிச்சை எடுத்தீங்கிற மாதிரி? இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு. நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? ச்சே, ரொம்ப நீசன்ஸா இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தொலை. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரமா வை. நாங்க 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். அவர் இருக்காரா? அவரு என்ன எவரு? உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே, அது என்ன ஊர்? பழனி. அந்த பழனியில என்ன இருக்கும்? சாமி. பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிசாமி. அவர்தான் எனக்கு வேணும். பழனிசாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சே. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? டீ குடிக்க. எப்ப வருவார்? இப்ப வரும். அவர் வந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் வந்ததும் நான் பின்னாடியே நைஸா வந்து பூச்சாண்டி கட்டி பிடிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். வாட்ட சன்ரைஸ்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது. வரட்டா, நான் அங்க இருக்கிறேன். அதுக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. எவன வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னப்பா அதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ, அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவேறு நாய் 2 பேரை டீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். யாரா செல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர்னு சொல்லி. என்னையா சொல்ற? டீச்சர் ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட லட்சியம் தெரியவா தெரியாதா? வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் அட இதயம் நல்ல என்னன்னு வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா. வெட்டிட்டுமா? ஓடுதல தூக்குறது தொங்குறது நீதான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான், செத்தேன். நண்பா வந்து அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. அத்தான். பழனிசாமி சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. ஸ்கூலு தான் மூடிட்டு போனேன். நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவர் என்னடானா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. என்ன? உழைச்சிட்டாரு, அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால, இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 7 ஜென்மத்துக்கு எனக்கு தான் அந்த குடுப்பின இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடன் வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதியா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போறேன், கராத்தே ஸ்கூல பாக்குறேன், வெற்றியோட திரும்புறேன். All girls, I will marry you. 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 All I will marry you. All I will marry you. ஸ்கூல்ல பியூன் வேலை பார்க்க நேரம் போக மத்த நேரம் எல்லாம்
உனக்கு டீச்சர் செலக்ஷன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்கா லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுவும் உனக்காகத்தான். அம்மா, நீ அங்க வந்து பாரு. கலரு, ஃபிகரு, கலரு. அரப்பன் தலையா, சும்மா தான் இருக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்க. பஞ்சமி, அங்க பாரு. கலரு, ஃபிகரு, எங்க ஏலம் நொங்கு. உனக்கு எது பிடிக்காது எடுத்துப்பா. இதான் சின்ன வயசு இதுக்கெல்லாம் நான் தான் கிடைச்சேன். இந்த ரோல்லெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ வேற டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன. நீ ஏதாவது ஒண்ணு செலக்ஷன் பண்ணிக்க. இல்லைன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. அங்க ஒரு பச்சை புடவை போகுது. அது அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்பா பூந்துருவோம். எங்க அந்த பச்சை புடவை பொண்ணு காணோம்? எங்கடா போச்சு? போலீஸ், இந்த கூட்டத்துக்குள்ள பூந்து நாங்க இல்லைங்க. அது வேற ஆளு இல்லைங்க. என்ன யாரா நீங்க? எங்கடா வந்தீங்க? டீச்சர் சொல்றதுல உங்களுக்கு என்னடா வேலை? யாரா நீங்க? நான் வந்து நாங்களும் டீச்சர் தானுங்க. டீச்சரா? இங்க வா. வாங்க. சாருக்கு முன்னாலே தள்ளுறேன். என்ன பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே. அது நாங்க ட்ரில் மாஸ்டருங்க. அது எப்படியா நம்புறது? நாங்க வேணா ஓடி காட்டுங்களா? ஓட 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 சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். எங்க ஓடு பார்க்கலாம். பஞ்சமி ஓடியா? பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. ஐயோ 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 பஞ்சாமி, ஐயோ பஞ்சாமி, என்ன எவனோ ஒருத்தர் அடிக்கிறதுக்கு பின்னால திப்புன்னு ஓடி வர்றப்பா. நான் தான் யாரு? நீயா? அட பாவி, நான் தான் வரேன்னு சொன்னா பாதி வழியில இருந்தாலும் நான் சவகாசமா நடந்து வந்திருப்பல்ல. எதுக்கு நீ முதுகு மேல ஏற மாதிரி ஓடி வந்த? தனியா மாட்டிக்கிட்ட பெண்ட கழட்டிடுவானுங்களே, அதான். கூட வரவனும் உன் கூட சேர்ந்து சிக்கணும். நல்ல எண்ணம்ப்பா. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. இனிமே உன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏன்? எவ்வளவுமே கிடைக்க மாட்டேங்கிறல. நானா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபீஸ்ல நல்ல டீச்சரா புடிச்சு காட்டு பாருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கா? போ. அங்க பல்லு பகுடு போன கிழவிதான் வருவா. 2ஆம் தரமா வாக்குப்பட்டுக்கோ. உன்னோட தயவு எல்லாம் புடிச்சு காட்டு பாரு. என்ன மீனையா? ஒண்ணு. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போ. 12 வருஷம் ஆகும். பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா? அது நியாயமா? என்னது புதுசா லெட்டர்? ஓ, வாடகையை வாயில கேட்கறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதிருக்கே நீ? இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க 2 பேரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி. அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப. அந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு. 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம்? பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது? வரும்போது ஒரு சாத்து கொடி 4-5 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது? பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா. கொண்டா. ஓ, என்னது? ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். இங்க வீசிருக்கேன்ல, நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும். அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஏங்க, அவன் தான் உங்களை மதிக்க மாட்டேங்கிறானே. அப்புறம் என்ன பூவு பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி, வாய் ஊமை, காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? அவ்வளவு மோசமான ஆளும். தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கையோட 100 ரூபாயை கொடுத்தேன். அடகதான் தர்றது இல்ல. கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன். வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. அங்கெல்லாம் கட்டினது போதும். எத்தனை தான் கட்டுவேன்? நான் வேணா மேல ஏறி கட்டுறேன், நீ போய் சாப்பிட்டு வாப்பா. வேண்டாம், நீ ஏணில ஏறினீங்கன்னா வேஸ்டியா வந்து நாடே கட்டுறேங்க. வாங்க 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 மச்சான், எப்போ நீங்க? அவன் வேற ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு போயிருக்கான். அவனி எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடு.
இந்த பந்தி கவனி. சாம்பார் கொண்டாந்து ஊத்துக்கப்பா. அம்மனி எல்லாத்தையும் கேட்டு போடு என்ன வேணும், ஒரு இலை மிஸ் பண்ணிடக்கூடாது. கப்படாம சாப்பிடுங்க. சாப்பாடு ஏப்பா சாப்பாடு வேணுமாப்பா? நைட்டு சாப்பாடு உண்டு. சாப்பிட வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? தோரம் எல்லாம் கட்டியாச்சா? போதுமா? போறாதுங்க போதுமா? போறாதுங்க போதுமா? போறாதுங்க போதுமா? போறாதுங்க போதுமா? போறாதுங்க. இங்க வந்து மோர ஊத்துமா. அம்மனி அந்த இலைக்கு மோர் வேணுமாமா? அதை கொண்டு போய் வச்சுட்டு மோரை கொண்டு வந்து ஊத்து போ. போதுமா? போறாதுங்க அட போதுமா? போறாதுங்க போதுமா? போறாதுங்க போதுமா? போதுமா? போறாதுங்க. டேய் போதுமான்னு பாடுறான். ஏன்னா இவ்வளவு சாப்பாடு வைப்பாங்க ஒரு மனுஷனுக்கு? அது சரி, நானா போட்டேன். போதுமான்னு எத்தனை தடவை கேக்குறது? சரி குழம்பு ஊத்துறதா என்ன ஊத்துறது? எனக்கு மோருங்க. ஏமா மோர் போட்டு வந்து ஊத்து இந்த இலைக்கு. மறக்காதீங்கப்பா வருது. இந்தாம்மா இந்த பாயசம் கொண்டு போய் அந்த இலைக்கு ஊத்து, நான் மோர் ஊத்துறேன் அந்த ஆளுக்கு. ஏய், எனக்கு பாயாசுங்க. பாயசம் ஏண்டா மோர் வேணும்னு கேட்டேன். இல்லைங்க எனக்கு பாயாசம் தான். ஏண்டா சாப்பாட்டுக்கு யாராவது பாயாசம் ஊத்தி சாப்பிடுவாங்களா? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தானுங்க. உங்க ஊர்ல எந்த ஊர்? உங்க ஊரு பாப்பநாய்க்கு மாலைங்க. எங்க ஐயனும் கூட இப்படி தண்ணி சாப்பிடு. பையனே இப்படித்தானா? நல்ல குடும்பம். ஏன் நம்ம வெத்தல போடுவியா? ஐயோ இல்லைங்க, மாடு முட்டிடும். அக்கா நீங்க வேணா வெத்தல போடுங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். அடே இங்க பாரு. ஏய் குட்டி பாப்பா, என்னமா என்ன இது பாரு. ஓய் அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. குழந்தை பேர் என்னங்க? பரமேஸ்வரி. ஏனுங்க உங்களை அங்க ஒருத்தர் கையோட கூட்டியார சொன்னாங்க. ஒருத்தர்னா அங்க வந்து பார்த்தா தானே தெரியும். வாங்க, அட வாங்க. எல்லாம் சுத்தமா கழுவி வைங்க. கவுண்டரே கூட்டியாந்துட்டுங்க. சரி நீ போ. கவுண்டர் போயிட்டா நீ? ஒரிஜினல் கவுண்டருக்கோ? ஏ இல்ல வேற ஜாதியா இருப்பானுங்க, கேட்ட கவுண்டர் பையன்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் சரியில்லை, கவனிச்சுட்டு தான் வர்றேன். போ. ஆமா கவுண்டர், நீ என்ன கூட்டம்? காடை கூட்டம். அதானே பார்த்தேன், காடை கூட்டம் நம்ம கூட்டம். அதான் பையன் துரு துருன்னு இருக்கிறான். பாப்பனாக்கம் பாளையம்மா வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. பாப்பாத்தி என்ன எழுதிருக்க? பாப்பாத்தின்னு எழுதிருக்கங்க. பப்பாத்தின்னு எழுதிருக்கு. விட்டா நீ சப்பாத்தின்னு எழுதுவ. நான் யாருக்குன்னு மொழியை கொண்டு போய் திருப்பி வைப்பையா? போல எந்திரி எந்திரி. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே மொழி எழுத வேண்டியது இருக்குது. சொல்லு. இங்க வாமனே. என்னங்க? குழந்தைய கொடுத்துட்டு போய் மொய் வச்சுட்டு வந்துரு. 11 மணி பஸ்ஸுக்கு போயிடலாம். சரிங்க. சின்னம்னே கவுந்து படி. இந்தாங்க. பேருங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. மாரிமுத்து. மாரிமுத்து கவுண்டர் அவங்க அப்பா பேரு. ஊரு இருகூர் எழுதிக்கிங்க. முதல்ல இங்க எல்லாம் நிக்காத, நீ போமணி. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க.